ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், நம்ம முகத்தில் இருக்கிற மங்குக்கு முக்கியமாக நிரந்தரமாக நல்லா ஒயிட் ஆகணும், மங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹோம் ரெமெடி போட்டிருந்தேன். முகம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இது கூட இன்னும் ஒரு சில பொருட்களை சேர்த்து இன்றைக்கி சூப்பராக ஒரு பிங்க் கலரில் முகம் மாறுற அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த கிழங்கை வச்சு எப்படி இந்த மங்கு மருகளை எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முகத்தில் மங்கு அடிக்கடி நிறைய ஒரு கருப்பு கலரில் ஒரு டாட் மாதிரியும் அசிங்கமாகவும் மூக்கில் கன்னத்தில் அந்த மாதிரியெல்லாம் அந்த மங்கு வரும். சில பேர் நம்ம வெளியே போகிறதுக்கே ரொம்பவுமே சங்கடப்படுவோம். ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என்ன தான் நம்ம மேக்கப் போட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் அந்த அளவுக்கு ஒரு கருப்பு தன்மையை கொடுக்கும். அது நிரந்தரமாக எப்படி போக்குறது அப்படின்னு நம்ம நிறைய க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற ரெமடியை நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நிரந்தரமாகவே உங்களுக்கு மங்கு தொடர்ந்து வராது. நல்ல இது நிரந்தர தீர்வாகவும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தேவை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க, மேலே மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு இந்த மாதிரி பீட்ரூட் துருவுறதில் நல்லா வச்சு சீவிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக தோலோடு தான் சீவுறேன். முக்கியமாக தோல் வேணுங்க. தோலில் நல்ல ஒரு சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் தோலெல்லாம் நீங்கள் உரிக்க வேண்டாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேஸுக்கு. ஏன்னா இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற கிடையாது. அதோட சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கெட்டியாக கிடைக்கணும். அதனால் ஒரு கிழங்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நான் ஏன்னா இது நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். மங்கு இருக்கிற இடத்துல மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கிழங்கு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு மங்குக்கு இந்த ஒரு கிழங்கு இருந்தாலே போதும், டோட்டலாக நிரந்தரமாக நம்ம முடியை கருமையாக்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதில் அள்ளி வச்சுட்டு ஒரு பவுல் வச்சு சாரை மட்டுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று வச்சுட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு கிழங்கு தான் போடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா சாறு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் கிடைக்கிறதே அதிசயமாக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் உருளைக்கிழங்கு சாறு. கண்டிப்பாக நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. சேர்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விடுங்க. இதை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி கூட மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி துருவணும்னாலே நல்லா பிழிஞ்சு விட்டால் நல்லா இந்த சாறு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூன் தாங்க கிடைக்கும், ரொம்பவெல்லாம் கிடைக்காது. நிறையா பேர் நிறைய சாறு எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் நமக்கு சாறு கிடைக்காது. இது ஒரு 2 ஸ்பூன் கிடைக்கிறது ரொம்ப. இதுக்கு எவ்வளோ பெரிய கிழங்கு நான் எடுத்திருக்கேன். ரொம்பவுமே கம்மியாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. சக்கையாக இருக்கிறத நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா மாவு மாதிரி அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், கழுத்தில் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்ல இந்த கருமை நிறம் நல்லா நீங்கி வரும். இதை நீங்கள் வேஸ்டேஜ் பண்ணாமல் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நம்மளுக்கு சாறு கிடச்சிருக்கு. இந்த அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கிழங்கு போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான ஒரு திக்கான ஒரு சாறு கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நிரந்தரமாக உங்கள் முகத்தில் மருந்தே மங்கே வராது. இந்த மருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு ரொம்பவுமே ரிசல்ட் தரும். எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாள் மங்காக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து ஆட் பண்ணுறோம். வெறும் உருளைக்கிழங்கு சாரே நம்ம மூஞ்சிக்கு நல்லாவே அந்த கருமை நிறத்தனைக்கு நல்லா க்ளோ கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா
தேன் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். தேன் வந்து நம்ம முகத்தில் எந்த ஒரு பிரச்சனையே இருந்தாலும் நல்லா கட்டுப்படுத்தி நல்ல ஒரு க்ளோவாக கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்கோங்க. ஹனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை பழம் தக்காளி சாறு வந்து எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா விதைகள் இல்லாமல் நம்ம எடுக்கணும். அதனால் விதைகள் இல்லாமல் ஒரு ஓரமாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பிழிஞ்சு இதில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் தக்காளியோட சாறு. ஏன்னா எலுமிச்சம்பழம் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தலாம். எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா லெமனுக்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. எல்லா பேஸுக்கும் வந்து லெமன் வந்து செட் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு தக்காளி வந்து யூஸ் பண்ணுறேன். இது நல்லா உங்களுக்கு செட் ஆகும். இப்போ அரை பழம் மட்டும் நம்ம எடுத்தோம், ஓகே தான். இப்போ 1 டீஸ்பூன் அளவு தக்காளி சாறையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமதுரம். அதிமதுரம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும். இதை வந்து வாங்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சார்லேயே நல்லா வந்து குழப்பி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா வரும். ஒரு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது ரிசல்ட் நல்லா உங்களுக்கு செம்மையாக கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சாருக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் 2 ஸ்பூன் வந்து பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது கட்டி இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் பண்ணணுங்க. மிக்சிங்கில் தான் இருக்குது. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, தேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ உங்கள் முகத்துக்கு எந்த முகமாக இருந்தாலும் சரி, ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நல்லா செட் ஆயிரும். அதுக்காகத்தான் நம்ம அதில் வந்து தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் போட்டிங்க அப்படின்னா லெமன் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து முகத்துக்கு செட் ஆகலை, அலர்ஜி ஆகுதுக்கான்னு சொல்கிறீங்க. அதனால தான் வந்து நீங்கள் லெமன் எடுத்துக்கல. உங்களுக்கு லெமன் ஒத்துக்கும் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மங்குக்கு இதை விட ஒரு மருந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா க்ரீமி மாதிரி இங்கே பாருங்கள், கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா அந்த மாதிரி குழச்சிக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் முகத்தில் வந்து போடுறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அப்படியே தேன் போட்டதுனால இது ஒரு சூப்பராக ஒரு க்ளோவாக கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படியே ஸ்கின்னில் போட்டிங்கன்னா அப்படியே வலுன்னு ஒரு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அரை தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து அந்த சாரில் உள்ளே என்ட்ரு பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி விட்டுருங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து தக்காளியில் அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து நல்லா பளிச்சுன்னு இருப்பாங்க. ஒவ்வொரு சைடு வந்து மங்கு நிறைய வந்துடும். அவங்களுக்கு இதை விட ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா போதும், உங்கள் மங்கெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இதை நீங்கள் முடிஞ்சால் நைட்டில் கூட அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் சூப்பராக வந்து கழுவி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸில் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஆரம்பத்தில் எங்கே மங்கு இருக்கோ அங்கே தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் போடலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த முகப்பரு, அதுக்கப்புறம் இந்த டாட்டாக அந்த கரும்புள்ளி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் வந்து எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து தான் நம்ம நிறையா பொருளை சேர்த்து வச்சுருக்கோம். அழகுக்கு அழகு சேர்க்குறது தான் அதிமதுரம். அதிமதுரத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கின்னுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு க்ளோ தன்மையை கொடுக்கும் நம்மளுக்கு.
முகத்தை நல்லா வந்து கழுவிடுங்க ஃபஸ்ட்டே. எல்லா இதிலும் அப்படி தான். முகத்தை வந்து அழுக்கு இல்லாமல் சோப் போட்டு ஃபஸ்ட்டே வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து போடணும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மங்கு இருக்கிற இடத்துல நல்லா அந்த மாதிரி தொடர்ந்து வருங்க. கன்னத்தில் தான் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மூக்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எப்படி பிடிக்குது பாருங்கள். அந்த உருளைக்கிழங்குக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். மங்கே வந்து திரும்ப நீங்கள் வரவே வராது. அந்த அளவுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஒரே ஒரு இதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தண்ணி மட்டும் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் இதை அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் மறுபடியும் கழுத்துலலாம் கருமை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கழுத்தில் கூட இப்படி போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் எந்த இடத்துலலாம் போடுறீங்களோ கருமை நேரத்தை அப்படியே நீக்கி கொடுத்துரும். அந்த கரையே எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இது நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இது நம்ம தண்ணி தேன் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டைட்டாக வந்து ஸ்கின்னில் பிடிச்சிக்குங்க. பாருங்கள், எப்போவுமே இதை போடுறப்ப கொஞ்சம் கழுத்துக்கு சேர்த்து போட்டிங்கன்னா கழுத்தும் முகமும் வந்து ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட்டு தெரியாது. சில பேர் வந்து முகத்துக்கு போட்டுட்டு கழுத்து விட்டுருவாங்க. அது தனியாக தெரியும். அதனால் இந்த மாதிரி வந்து போடுங்க. போடுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இதை நல்லா நான் 15 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் கழுவிட்டு முகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சா, அந்த மாதிரி லைட்டாக காயறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் அப்படியே வந்து கழுவுறப்ப ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம தக்காளியை வந்து சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏன்னா கீழே ஒழுகுறக்காரு லைட்டாக அந்த மங்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த தக்காளியை வச்சு 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த வேலையை நீங்கள் செய்யணும். அப்படியே போய் தண்ணியில் போட்டு தேய்க்காமல் பாருங்கள், தக்காளி வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பிடிச்சிருந்த அந்த இதுவும் வந்து பசை நல்லா வந்துடும். இதோட நல்ல புளிப்புத்தன்மை இறங்க இறங்க உங்களுக்கு நல்ல க்ளோவாகும். தக்காளி போட்டு தேய்க்கப்போ சர்க்கரை கொஞ்சம் ஊற வச்சுருங்க. உடனே போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பெருன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி வச்சு நீங்கள் சர்க்கரையை ஊற வச்சு இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல மங்கு இருக்குன்னா இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் பாருங்கள், இப்படி கண்ணெல்லாம் மூடிக்கோங்க. எல்லா பக்கமும் தக்காளியை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கழுவுனீங்க அப்படின்னா ஈஸியாக கழுவிடலாம். அதே மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்த மாதிரி ஆயிடும். இதை கண்டிப்பாக இது எப்படின்னா ஒரு 2-3 நிமிஷமாவது இந்த மாதிரி நீங்கள் தக்காளியை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. பண்ணி விட்றப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், அந்த நேர் மட்டும் இந்த மாதிரி மங்கு இருக்கிற இடத்துல முக்கியமாக ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேய்ங்க. அப்போ வந்து நல்லா அந்த ஸ்கின்னில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து மொத்தமாக உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகி கொடுக்கும். இந்த கிழங்கு வச்சு இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ண முடியுமானா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போய் ஃபேஸ் வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாஷ் பண்ணதே உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா தேன், அதிமதுரம் அதெல்லாம் போடுறப்ப நல்ல ஒரு சூப்பராக ஒரு க்ளோவிங் கொடுத்துருக்கு. பார்த்திங்களா, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்துட்டு வந்து உடனே வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பை எப்படி பண்ணணும் அதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். மங்கு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த ஒரு பிரச்சனையாக முகப்பருவோட தழும்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு மருகு அந்த ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் பசைக்கு தான் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரும். அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நிரந்தரமாக நம்ம மூஞ்சியை வந்து எப்போவுமே பவர்ஃபுல்லாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கோம். பாருங்கள், கழுத்து எல்லாமே நீங்கள் வந்து ஒரு குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னா போதும். ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். நிறைய பேர்த்துக்கு கன்னத்தில், மூக்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். லெமன் வந்து சேர்க்காதீங்க. லெமன் நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அலர்ஜி ஆகுதுன்னு. அதனால் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான
கொடுக்கும். நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்குது, செமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக மங்கு இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 டைம், ஒரு 2 வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக எதுவுமே இல்லாமல், முகத்துக்கு எந்த ஒரு செலவு இல்லாமல் செம்மையாக வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். பழைய ஃபேஸ் நான் வந்து பேசுகிறப்ப இருந்த ஃபேஸுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.